துளசி பிரசன்னாவ ரொம்ப சீக்கிரமாவே விதி பிரிக்கும், இல்லனா நம்ம சதி பிரிக்கும். அத்தை நான் இருக்கேம்மா, நீ வருத்தப்படாத. இந்த மாதிரி வருத்தமா இருந்தா அது உனக்கு நிரந்தரமாவே வருத்தமா மாறிடும். நீ இந்த மாதிரி இருக்கிறது தெரிஞ்சா செல்வா ரொம்ப கோவப்படுவான். அந்த கோவம் விரிசலை உருவாக்கும். அந்த விரிசல் விவாகரத்து வரைக்கும் கூட போயிடும். எவ்வளோ ஒருத்தி நீ ஏன் உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற? இத பார் தாமரை, ஒரே ஒரு கைகையை நினைச்சதுக்காக தான் ராமர் அப்பாவை பிரிஞ்சு காட்டுக்கே போனாரு. ஒரே ஒரு பாஞ்சாலி சிரிச்சதுனாலதான் மன்னாதி மன்னனா இருந்த அந்த துரியோதன மண்ணுக்குள்ளேயே போயிட்டான். நீ ஒரு கைகேயி துளசியை பிரிக்கணும்னு நினைக்கிறது நடக்கும். நான் ஒரு பாஞ்சாலியா சிரிக்கிறேன். பிரசன்னாவை துளசி கிட்ட இருந்து பிரிப்போம். துளசி கூடவும் பிரசன்னா கூடவும் பழக்கத்தை வச்சுப்போம். தூரத்துல இருந்து தூண்டில் போடுறதை விட பக்கத்துல இருந்து பாய்சனா இருக்கிறது ரொம்ப சுலபம். அவளை நச்சுன்னு போட்டு தள்ளுறதுக்கு கொஞ்ச நாள் நிறைய இருப்போம். அதான் நம்ம திட்டத்துக்கு சரியா இருக்கும். என்ன சொல்ற? இத பாரு துளசி, இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். இதுக்கு போய் ஏன் இவ்வளோ? இரு நானே பாக்குறேன். யாருங்க வேணும்? நீங்க தான் வேணும். நீங்க தான் சார் வேணும். கெடுப்பீங்களா? நீங்க கிடைக்கிறதுக்கு நான் தவம் இருக்கவும் தயாரா இருக்கேன். இருக்கலாமா? சொல்லுங்க சார். தவத்தை வீட்டுல வச்சுக்கவா இல்ல காட்டுல வச்சுக்கவா? காலையில பேப்பர்லயே என் ராசிக்கு வில்லங்கம் வீடு தேடி வரும்னு போட்டிருந்துச்சு, பார்த்தேன். என்னை எவ்வளவு பேர் விருப்பமா பாக்குறப்போ நீங்க மட்டும்தான் வில்லங்கமா பாக்குறீங்க. எங்க யாருங்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? யாருங்க இவங்க? சொல்லுங்க, யாரு? சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். ரொம்ப தூரத்து உறவு. அன்னைக்கு நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தல டாக்டர் சகுந்தலா, அவங்களோட பொண்ணு. ஓஹோ. இவங்க என்ன திடீர்னு இந்த பக்கம்? தெரியல. என்ன சார், இவங்க தான் பழசெல்லாம் மறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு கூட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மறந்து போச்சு. நீங்க புதுசா கல்யாணமான ஜோடி. நான் உங்களை பொக்கையோட பார்க்க வந்திருக்கேன்னா ஏன் எதுக்குன்னு தெரியாதா? இந்தாங்க சார். வெரி வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். ரொம்ப நல்லா இருங்க. ரொம்ப சூடா இருக்கு. இல்ல, எங்க ஏதாவது வெயில வச்சதை வாங்கிட்டு வந்தீங்களா? பொக்கே ரொம்ப சூடா இருக்குன்னு சொன்னேன். என்ன சார், என்னை இப்படியே வெளியே நிக்க வச்சு பேசி அப்படியே அனுப்பிட போறீங்களா? ஐயோ சாரி சாரி, உள்ள வாங்க. நியாயமா நான் வலது காலை வச்சு வர வேண்டிய வீடு. என் கரகம் இவ இன்வைட் பண்றான். நல்ல நினைப்போட உள்ளவா. வீடு ரொம்ப கிராண்டாவும் நீட்டாவும் இருக்கு. வெரி குட். சரி இருங்க, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இருங்க துளசி, இப்ப எதுவும் வேண்டாம். நான் கேக்குறப்ப கொடுங்க.
பிரசன்னா சார், உங்க கல்யாணத்துக்கு நீங்க என்ன அழைக்காம இருந்திருக்கலாம். ஆனா நான் விஷயத்த கேள்விப்பட்ட உடனே வந்துட்டேன் பாத்தீங்களா? விஷயத்த கேட்ட உடனே கூப்பிடலே கொள்ளலேன்னு முதல்ல கோபம் வந்தது. ஆனா அந்த கோபம் ரொம்ப நேரம் நிலைக்கல. மனசு கேட்காம ஒரு பொக்கையை வாங்கிட்டு உங்களை பார்க்க வந்துட்டேன். இருந்தாலும் பிரசன்னா சார், நீங்க என்னை இந்த மாதிரி ஏமாத்திருக்க கூடாது. ஒரு வார்த்தை போன் பண்ணி எனக்கும் துளசிக்கும் கல்யாணம்னு சொல்லிருந்தீங்கன்னா நான் ஓடி வந்து துளசிக்கு துணைப்பெண்ணா நின்றுப்பேனே. துளசி, நீங்க ரொம்ப லக்கி. பிரசன்னா சார் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் புருஷனா கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதை நான் பெருமையாவும் சொல்லிக்கிறேன், பொறாமையாவும் சொல்லிக்கிறேன். சரிங்க துளசி, இப்ப ஏதாவது எனக்கு குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வாங்க. சரி துளசி, நீ கொண்டு வரது எதுக்கும் கொஞ்சம் ஜில்லுன்னே கொண்டா. ஏன்னா ஏற்கனவே வெளியில சூடா இருக்கு. சரிங்க. என்ன, நான் சொன்னது கரெக்ட் தானே? நீ என்ன சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும் பிரசன்னா. ஆனா என்ன இடவோ இந்த காதலை மட்டும் என்கிட்ட கரெக்டா சொல்ல மாட்டேங்க. என்ன பாக்குற? நீ ஒருத்திக்கு புருஷன் ஆயிட்டா உன்னை விட்டுடுவேன்னு பாத்தியா? நோ, நெவர், விடவே மாட்டேன். அவ உனக்கு பொண்டாட்டியா இருக்கட்டும், நான் உனக்கு. கேவலமா பேசுற சாக்கடை. ஆமா, நான் சாக்கடைதான். வா, வந்து என்னை தொட்டு பூக்கடையா மாத்து. மாத்துவியா? வாய் மூடு. நீ இந்த மாதிரி பேசுறது மட்டும் துளசிக்கு தெரிஞ்சது. என்ன பண்ணுவா? வந்து என் கழுத்தை கட் பண்ணி தூக்கி போட்டுருவாளா? சொல்லு, என்ன பிரச்சனை? துளசி வந்து என்ன கொண்டுடுவாளா? நியாயமா பார்த்தா ஏமாந்து போன நான் தான் அவளை கொல்லணும். எனக்கு அவ்வளோ ஆத்திரம் இருக்கு. நான் பிரசன்னாவை காதலிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணவ சைலண்டா அவ கழுத்துல நீ கட்டின தாலிய வாங்கிக்கிட்டா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நான் தான் அவளை அணுவணுவா சித்திரவதை பண்ணியே கொல்லணும். துளசி என் உயிர். அவ மேல ஒரு சின்ன தூசு பட்ட கூட கொன்னுடுவேன். நான் என் அப்பா கிட்ட உதவி கேட்டு இவளை எப்படி உன்கிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு பாரு. ஏய், என்னடி என்ன? நீ உங்க அப்பா உன்ன பெரிய இவங்களா? அவ என் தேவதடி. தேவையில்லாம அவ மேல கோவத்தை வளர்க்கறத நிறுத்திக்கோ. முதல்ல வெளில போ. என்ன பாக்குற? நீ துளசி முகத்துல முழிக்கிறது கூட லாய்க்கு கிடையாது. வெளில போ. பிரசன்னா, நான் காலை சுத்தின பாம்பு. ஒன்னு அணைப்ப இல்ல அழிப்ப. பொடி. அவங்க எங்க போயிட்டாங்க? அவங்களுக்கு திடீர்னு உடனே கிளம்பி வர சொல்லி ஒரு ஃபோன் வந்துச்சு. உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. கிளம்பி போயிட்டாங்க. அவங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்தேனே, என்ன பண்றது இது? ஜூஸ் தானே, நீயே குடி. குடிச்சிட்டு ரெடியாவு. நம்ம என் ஃப்ரெண்டு வக்கீல் வீட்டுக்கு போவோம். ஆமா, என்னமோ இட்லிக்கு கொத்தமல்லி சட்னி பண்ணுங்கன்னு சொல்ற நேரில் கொலை பண்ணுங்கன்னு சொல்ற. ஏன் அவ வாழ்ற வாழ்க்கைய நீ பறிச்சு வாழ்றது பத்தாதா? அவ வாழ்க்கையை பறிச்சது பத்தாதுன்னு கொலை வேற பண்ண சொல்றியா? இந்த பாரு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. துளசிக்கு சகுந்தலாதான் அம்மாங்கிறது தெரியாது. ஏன்னா அந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அத நான் செத்தாலும் சொல்ல மாட்டேன். அப்புறம் ஏன் கத்துற? இப்ப பிரச்சனை அது இல்லப்பா. அதான் அந்த துளசி நான் எவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேனோ அவனை, அந்த பிரச்சனை இப்ப அவ கல்யாணம் பண்ணிருக்கா. நான் வாழ நினைச்ச வாழ்க்கையை இப்ப அவ வாழ்ந்துட்டு இருக்கா. அவளும் அவனும் ஜோடியா நிக்கிறத பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. இல்லப்பா, இல்ல,
அவ இருக்க கூடாது, அவ சாகணும். அவ செத்து அவ வாழ்ற வாழ்க்கைய நான் வாழணும். துளசி எனக்கு எல்லா வகையிலும் தொந்தரவாதான் இருக்கா. பேசாம அவளை போட்டு தள்ளிடுங்க. நான் சொல்றேன்ப்பா, உங்க மக ஏன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அந்த துளசி இருக்க கூடாதுப்பா. இந்த பாரு, பைத்திய மாதிரி பேசாது. துளசிக்கு நான் சின்ன வயசுல இருந்து பண்ண பாவம்லாம் போதும். இந்த பாரு, இதுக்கு மேல அவளை தொல்லை பண்றதா இல்ல. முதல்ல இங்க இருந்து புறப்படு. முடியாதுப்பா. நீங்க துளசியை நான் கொல்றேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். அவ இனி இருக்க கூடாது, அவ உயிரோடவே இருக்க கூடாது. மீனாட்சி, இவர்கிட்ட பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம். வா போலாம். அப்பா, சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அவளை கொன்னுடுங்க. அவளை கொன்றுங்கன்னு சொன்னா உன்னை கொன்றுவேன். போதும். துளசியை தொடர்ந்து வேதனையும் பிரியும் துரத்துறது போதும். நான் வேற கத்தி எடுத்து துரத்தணுமா? இந்த பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, இனிமே நான் துளசிக்கு தீங்கு நினைக்கிறதாக இல்ல. அம்மா ஒரு நிமிஷம். நான் சொன்னா உன் புருஷன் கேட்க மாட்டாரு. நீ கரைக்கிற விதத்துல கரை. துளசி நமக்கு எப்பவுமே இடைஞ்சல் தான். ஏதாவது ஒரு நேரத்துல அவளுக்கு சகுந்தலா மகன் நாம தானு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே நீ, நான், உன் புருஷன் 3 பேருமே குடும்பத்தோட போய் கம்பி எண்ண வேண்டிதான். அவ இப்ப ரொம்ப பெரிய இடத்துல இருக்கா. அதோட நின்னுட்டா பரவாயில்ல. எந்த நேரத்திலயாவது அவ உண்மை தெரிஞ்சவளா மாறினா நிச்சயம் நமக்கு சங்குதான். அம்மா, அப்பாவுக்கு நான் கோவக்காரியா மட்டும்தான் தெரிவேன். ஆனா நான் எவ்வளவு பெரிய பிடிவாதக்காரின்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். பார்த்து எடுத்து சொல்லு. அப்பா அவளை கொல்லலனா நான் தூக்கு போட்டு தொங்கிடுவேன். ஆமாமா, அவ என் நிம்மதியை கெடுக்க எப்ப வேணா வருவாங்கிற டென்ஷன்ல தினம் தினம் என்னால சாக முடியாது. அவ சாகணும், இல்ல நான் சாகணும். சொல்லுமா, போய் உன் புருஷன் கிட்ட சொல்லு. அவ இருக்க கூடாது. அவ இருந்தா நான் இருக்க மாட்டேன். அவ இருக்க கூடாது, இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. என்ன பண்ணுவியோ தெரியாது. உன் புருஷன் கிட்ட போய் சொல்லி அவளை கொன்னு தொலை. பத்மா, பத்மா, பத்மா. என்ன வினோத்? இந்த என்னமா செலவுக்கு வச்சுக்க. நானே பாக்குறேன். என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க? உங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா? அதான் சொன்னல, ஒரு ஆக்சிடென்ட்ல துளசிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. பழசெல்லாம் மறந்து போச்சா? ஆமா, அதை பத்தி பேசலாங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உள்ள வரலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் கமெண்ட் வாங்க. வாங்க துளசி.
ஹாய் துளசி. துளசி. ஏய், என்னது பெரியவங்கள பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடுற? என்ன பொண்ணு இவ? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. துளசி, பூர்ணி உங்களுக்கு தெரியலையா? என்னால நம்ப முடியல. இது துளசியோட மெடிக்கல் ரிப்போர்ட். துளசிக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சா? இன்னும் சொல்ல போனா அவ பேர் என்னங்கிறதே அவளுக்கு மறந்து போச்சு. நான் சொல்லிதான் அவ பேர் துளசிங்கிறதே அவளுக்கு தெரிஞ்சது. அவ வாழ்ந்த வீடு, பழகின இடங்கள், பழகின நபர்கள், இவங்களெல்லாம் சந்திச்சு பேசி பழகினா பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னார். அதான் அவ பழகின இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவ அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போட வினோத். ஆனா துளசிக்கு அவங்க அப்பாவே அடையாளம் தெரியல. என்னங்க சொல்றீங்க? அப்பா அம்மா அடையாளம் தெரியலையா? அதான் உண்மை. சரி, ஒருவேளை செல்வா வீட்டுக்கு போனா ஏதாச்சும் ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லி செல்வா வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா அவளுக்கு அவளோட தங்கச்சி தாமரை, செல்வா யாருமே ஞாபகத்தில் இல்லை. துளசி கடைசியா இங்கே தானே கொஞ்ச நாள் இருந்தா. சரி, இங்கே கூட்டிட்டு வந்தா அவளுக்கு ஏதாச்சும் ஞாபகத்துக்கு வரும்னு பார்த்தேன். என்ன பண்றது? இங்கேயோ எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ சத்தியமா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப கலக்கமா இருக்கு வினோத். துளசிக்கு கடைசி வரைக்கும் எதுவுமே ஞாபகத்துக்கு வராதான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வினோத், துளசி இங்க இருந்த அந்த கொஞ்சம் காலகட்டத்தில் ஏதாச்சும் சுவாரஸ்யமா நடந்திருக்கும்ல? அவ பூர்ணி கிட்ட பேசினது, பழகினது, சில மறக்க முடியாத விஷயங்கள், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா நீங்க கொஞ்சம் சொல்லி ஞாபகப்படுத்தி பாருங்களேன். ஏதாச்சும் ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். என்னங்க பேசுறீங்க? நேரடியா பார்த்தாலே அவங்களுக்கு அடையாளம் தெரியல. பேசினா மட்டும் என்ன தெரிஞ்சிட போகுது? வினோத் ப்ளீஸ், இது ஒரு முயற்சி தானே, எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகே. துளசி, துளசி என்ன தெரியல. வினோத், வினோத், அட்வொகேட் வினோத். அது பத்மா, பத்மா தெரியல? பத்மா என்னுடைய ஒய்ஃப் பத்மா. ஹலோ ஹலோ வா. சரி, எங்களெல்லாம் விடுங்க, எங்களெல்லாம் தெரியலன்னா கூட பரவாயில்ல. பூரணி, பூரணி, உங்க பூரணி.